எங்களை வெறும் தீபம் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள். நாங்க 6 சீட்டு கொடுத்தோம், 8 சீட்டு கொடுத்தோம், அதுக்கு மேல அவங்க நாங்க ஊக்கப்படுத்தல. நாங்க 10 சீட்டுக்கு மேல எப்போதுமே இவர்களுக்கு தரமாட்டோம். அது உங்கள் மதிப்பீடு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் 234 தொகுதிகளுக்கு இணையானவர்கள், தகுதியானவர்கள். அந்த வலிமை எங்களுக்கு உண்டு. இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை, சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் சொல்லுகிறேன். ஏதோ திருநீரை அழித்து விட்டான் திருமாவளவன் என்று அரசியல் பேசுகிறார்கள். எப்படியாவது எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். எதிராகவோ ஆதரவாகவோ எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் நாங்கள் தேசத்தை திருத்தி அமைப்பதற்காக, புதுப்பித்து கட்டமைப்பதற்காக, புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக, புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள். தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்திய பேரணி திருச்சி பேரணி. சனாதன சக்திகளின் அடிவயிற்றில் புலி கரைத்த பேரணி திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. சங்க பரிவாரங்கள் நம்முடைய முதல் எதிரியே சிறுத்தைகள் தான் என்று சொல்லக்கூடிய வகையிலே சனாதனத்தை வேறொருப்போம் என்று முழங்கிய பேரணி திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்திய மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. ஏற்கனவே நாம் நடத்திய தேசம் காப்போம் பேரணியை நம்மால் தான் வெல்ல முடியும் என்பதை காட்டுகிற பேரணியாக இந்த பேரணி அதைவிட பன்மடங்கு பெருந்திரள் பேரணியாக அமைந்திருந்தது. அப்படி ஒரு மகத்தான பேரணியை, மாபெரும் பேரணியை, பெருந்திரள் பேரணியை வெற்றிகரமாக நடத்தி தந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த ஆண்டு விருதுகளுக்கான சான்றோர்களை நாம் எவ்வாறு தேர்வு செய்திருக்கிறோம் என்பதை இந்த அரங்கில் நீங்கள் அவர்கள் ஆற்றிய உரைகளில் இருந்து அறிந்திருக்க முடியும். இத்தகைய சான்றோர் பெருமக்களோடு நாம் உரையாட வேண்டும். அவர்களின் உரைகளை பல மணி நேரம் அமர்ந்து நாம் கேட்க வேண்டும். அதன் மூலம் கருத்தியல் தளத்திலே நம்மை நாமே செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாடாகவே இந்த விழாவை நான் பார்க்கிறேன். பெரியாரியவாதிகளும் அம்பேத்கரியவாதிகளும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதை தம்பி திருமாவளவன் சாதித்து காட்டியிருக்கிறார் என்று இளவரசு சத்யராஜ் அவர்கள் இங்கே பேசியது நமக்கு ஒரு சான்றிதழாக, பாராட்டு சான்றிதழாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இடைவெளி இருந்தது உண்மை. அதேபோல மார்க்சியவாதிகளுக்கும் பெரியாரியவாதிகளுக்கும் இடையிலே, மார்க்சியவாதிகளுக்கும் அம்பேத்கரியவாதிகளுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருந்தது என்பது உண்மை. இன்றைக்கு மார்க்சியவாதிகளோடும் இணைந்து இயங்குகிற ஆளுமை பெற்ற ஒரு பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதற்கு சான்று இது போன்ற நிகழ்வுகள். அம்பேத்கர் இயக்கங்கள் வேறு எந்த இயக்கங்களோடும் இணைந்து செயல்படாது என்ற ஒரு கருத்து இருந்தது. சொல்லப்போனால் இடதுசாரிகளோடு கூட இணைந்து இயங்குகிற சிக்கல் இருந்தது. அப்படி இணைந்து இயங்க முடியாத இடைவெளிக்கு யார் பொறுப்பு என்கிற கேள்விக்கு நாம் செல்ல தேவையில்லை. ஆனால் இணைந்து இயங்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்பதை இங்கே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவேதான் நம்முடைய இயக்கங்களின் துன்பறிக்கைகளில் அல்லது சுவரொட்டிகளில் நம்முடைய கொள்கை ஆசான்களாக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை கார்ல் மார்க்ஸ் ஆகியோரை தவறாமல் அச்சிடுகிறோம். அவர்களே நமக்கான அடையாளங்கள் என்பதை உயர்த்தி பிடிக்கிறோம்.
கருத்தியல் அடையாளங்கள் என்பதை உயர்த்தி பிடிக்கிறோம். சாதி மதம் என்ற வரம்புகளை கடந்து கருத்தியல் அடிப்படையில் நாம் ஒருங்கிணைய வேண்டும் என்பதை உரத்து சொல்லுகிற இயக்கமாக, ஓங்கி பேசுகிற இயக்கமாக, களத்தில் அவற்றை நிகழ்த்தி காட்டுகிற இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் தனித்து இயங்குகிறது, அடையாளமாக விளங்குகிறது. அம்பேத்கரியவாதிகளோடு எப்படி இணைந்து செயல்பட முடியும் என்ற தயக்கமும் தேக்கமும் இடதுசாரிகளிடம் இருந்தது என்பது வரலாற்று உண்மை. அதை தகர்த்து அந்த இடைவெளியை குறைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதை சாதித்து காட்டியிருக்கிறது. பெரியார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தலைவர், அம்பேத்கர் தலித் மக்களுக்கான தலைவர் என்கிற கருத்தை தகர்த்தெறிந்து இருவரும் ஒரே திசையில் பயணித்தவர்கள், சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை என்கிற கருத்தை ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் என்று இந்த மண்ணிலே கருத்தியல் தளத்தில் உறுதிப்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அம்பேத்கர் இயக்கம் என்றால் நீலக்கொடிதான் என்று இருந்த நிலையை மாற்றி நீலத்தோடு சரிபாதி சிவப்பை சேர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதெல்லாம் இந்திய அரசியலில் புதிய புதிய உத்திகள் அல்லது புதிய முயற்சிகள். நீங்கள் இந்தியா முழுவதும் பார்த்தால் அம்பேத்கர் இயக்கங்கள் வெறும் நீல கொடிகளை மட்டுமே ஏந்தி பிடித்தார்கள். நீலத்தோடு சரிபாதியாக சிவப்பை சேர்த்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை போல பெரியாரை அம்பேத்கரோடு இணைத்து மக்களை அமைப்பாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை முதலில் தமிழகத்திலே உறுதிப்படுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அதை தாண்டி இந்த கருத்துக்கள் இடதுசாரி இயக்கங்களோடு இணைந்து இயங்குகிற கருத்துக்கள் தான் இடதுசாரி கருத்துகள் என்பது கம்யூனிஸ்டுகளின் அந்த கட்சிகளின் கருத்துகள் மட்டுமல்ல, அது பெரியாரியனும் இடதுசாரி கருத்தியல் தான், அம்பேத்கரியனும் இடதுசாரி கருத்தியல் தான். அது ஆரியத்திற்கு எதிரானது, பார்ப்பனியத்திற்கு எதிரானது, சனாதனத்திற்கு எதிரானது, இந்துத்துவ அஜெண்டாவிற்கு எதிரானது என்பதை உரத்து சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே இந்த மேடையில் நாம் அம்பேத்கரியவாதிகளையும் பெரியாரியவாதிகளையும் மார்க்சியவாதிகளையும் ஒரு சேர அமர வைக்கிறோம். இவர்கள் வேறு வேறு அல்ல, வெவ்வேறு இயக்க அடையாளங்களோடு இயங்குகிற ஒரே சிந்தனையாளர்கள் தான், ஒரே திசைவழி போராளிகள் தான் என்பதை நாம் உணர்த்தி வருகிறோம். தோழர்களே, இன்றைக்கு இதனுடைய விளைவு பெரிதாக வெளிப்படாது. இன்னும் சில பத்தாண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே கருத்தியல் ஆளுமைகளாக நிமிர்ந்திருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான். அவர்கள்தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க போகிறார்கள் என்பது வெளிப்படும். ஒருவேளை இன்றைக்கு திருமாவளவன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக, ஒரு மாபெரும் சக்தியாக விளங்குவார்கள். வெறும் சாதி அரசியலையும் மத அரசியலையும் சாதி பெருமிதங்களையும் மத பெருமிதங்களையும் அரசியலாக இங்கே மக்களிடத்திலே அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் இடதுசாரி பார்வை கொண்ட ஒரு கருத்தியல் இந்த மண்ணுக்கு தேவை. தேசிய அளவில் அது வலிமை பெற வேண்டும், அதற்கு தேசிய பார்வையும் தேவை என்கிற அடிப்படையிலே இயங்குகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால்தான் எல்லோரும் தேர்தல் கணக்கு போடுகிற போது நாம் தேசத்தின் பாதுகாப்பை பற்றி கவலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், பேரணி நடத்திக் கொண்டிருக்கிறோம். எத்தனை இடங்களில் நீங்கள் போட்டியிடப் போகிறீர்கள் என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறார்கள். பாவம், அவர்களுக்கு இன்னும் சிறுத்தைகளை மதிப்பிட தெரியவில்லை, திருமாவளவனை மதிப்பீடு செய்ய முடியவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர்கள் சராசரி இயக்கவாதிகளைப் போல நம்மை பார்க்கிறார்கள், அதனால்தான் இந்த கேள்விகளை கேட்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். தற்காலிகமான பயன்களுக்காக இயக்கம் நடத்துகிறவர்களோடு நம்மை ஒப்பீடு செய்து பார்க்கிறார்கள் என்று அவர்களின்
கேள்வியை நான் பரிதாபத்தோடு தான் பார்க்கிறேன். தோழர்களே, நாம் அவற்றையெல்லாம் கடந்தவர்கள். அது இப்போது அவர்களுக்கு புரியாது. இதை புரிந்து கொள்வதற்கே அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நம்மை படிக்க வேண்டும். ஏதோ திருநீரை அழித்து விட்டான் திருமாவளவன் என்று அரசியல் பேசுகிறார்கள். எப்படியாவது எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். எதிராகவோ ஆதரவாகவோ எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் நாங்கள் தேசத்தை திருத்தி அமைப்பதற்காக, திருப்பித்து கட்டமைப்பதற்காக, புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக, புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள். எங்களை வெறும் டீபம் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள். நாங்க 6 சீட்டு கொடுத்தோம், 8 சீட்டு கொடுத்தோம், அதுக்கு மேல அவங்க நாங்க ஊக்கப்படுத்தல. நாங்க 10 சீட்டுக்கு மேல எப்போதுமே இவர்களுக்கு தரமாட்டோம். அது உங்கள் மதிப்பீடு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் 234 தொகுதிகளுக்கு இணையானவர்கள், தகுதியானவர்கள். அந்த வலிமை எங்களுக்கு உண்டு. இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை, சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் சொல்லுகிறேன். அதனால்தான் தேசம் காப்போம் பேரணி நடத்திய நாம் இன்றைக்கு மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை நடத்துகிறோம். தோழர்களே, மதச்சார்பின்மை என்பதுதான் இந்திய அரசியலின் கருப்பொருளாக இருக்கிறது, மையப்பொருளாக இருக்கிறது, முதன்மை முரண்பாடாக மாறி இருக்கிறது. பிரைமரி கான்ட்ராடிக்ஷன் இன் தி பாலிடிக்ஸ் இன் அவர் கண்ட்ரி. நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு பிரதானமான முதன்மையான முரண்பாடாக இருப்பது செக்யூலரிசம் என்பதுதான். ஒரு அணி ப்ரோ செக்யூலரிசம், இன்னொரு அணி ஆன்டி செக்யூலரிசம். இதுதான் இந்தியாவில் இன்றைய அரசியல். ஒரு அணி அம்பேத்கர் ஆதரவு அணி, இன்னொரு அணி அம்பேத்கருக்கு எதிரான அணி. இதுதான் இன்றைக்கு இந்திய தேசிய அரசியல். ஒரு அணி அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவான அணி ப்ரோ கான்ஸ்டிடியூஷன், இன்னொரு அணி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அணி, அது ஆன்டி கான்ஸ்டிடியூஷன். இப்படி இந்திய அரசியலில் பல முரண்கள் இருந்தாலும் கூட முதன்மை முரண்பாடாக மாறி நிற்கிறது. அதற்காக நாம் பிஜேபிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிஜேபி அல்லது RSS அல்லது சங்க பரிவார கும்பல் இந்த மதச்சார்பின்மைக்கு எதிராக அரசியல் செய்ய தொடங்கிய பிறகுதான் மதச்சார்பின்மை தொடர்பான முரண்பாடு இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது. ஷார்பன் ஆகிறது. அதுதான் இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது. அதுதான் மிக முக்கியமானது. எத்தனையோ பல பிரச்சனைகள் இருக்கின்றன, எத்தனையோ பல முரண்கள் இருக்கின்றன, எத்தனையோ அடிப்படை முரண்பாடுகள் இருக்கின்றன. சாதி என்பது ஒரு அடிப்படை முரண்பாடு. பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது அடிப்படை முரண்பாடு. ஒரு ஊரிலே சாதி அடிப்படையில் மோதல் நிகழ்கிற போது அந்த மோதலுக்கு எது காரணம் என்பது முதன்மை கூறாக அமைகிறது. ஒவ்வொருவரும் எதை முதன்மைப்படுத்துவது என்று அவர்களே அவர்களின் செயல் திட்டத்தில் வரிசைப்படுத்துகிற போது தன்னியல்பாகவே இன்றைக்கு இந்திய அரசியலின் முதன்மை முரண்பாடாக செக்யூலரிசம் என்பதுதான் உருவாகி இருக்கிறது. மதச்சார்பின்மை என்பது தொடர்பான முரண்பாடுதான் முதன்மை முரண்பாடாக மாறி நிற்கிறது. பாரதிய ஜனதாவை வெறும் தேர்தல் கட்சி என்கிற முறையிலே நாம் விமர்சிக்கவில்லை. பாரதிய ஜனதாவை வெறுமன ஒரு அரசியல் கட்சி என்கிற அடிப்படையில் அவர்களை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் விமர்சிக்கவில்லை, எதிர்க்கவில்லை, பகைக்கவில்லை. அவர்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல், அவர்கள் முதன்மைப்படுத்துகிற முரண்பாடு, அதுதான் மிக முக்கியமானது. அம்பேத்கர் இதற்காக இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். புதிய இந்தியாவை கட்டமைக்கப் போகிறோம் என்று ஏன் முழங்கினார்? ஏற்கனவே இருக்கிற இந்தியாவை ஏன் அவர் தகர்க்க வேண்டும் என்று விரும்பினார்? அதுதான் கேள்வி. ஏற்கனவே இங்கே இந்தியா என்கிற ஒரு தேசம் உருவாகி இருக்கிறது.
வெள்ளைக்காரனால் அது வலிந்து உருவாக்கப்பட்டு விட்டது. பல்வேறு மதங்களாக சிதறி கிடந்தாலும் கூட இந்தியா என்கிற ஒரு ஓர்மை இங்கே ஏற்கனவே இருந்திருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த இந்தியா தொடரக்கூடாது, அது தகர்க்கப்பட வேண்டும், அது அழித்தொழிக்கப்பட வேண்டும், புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும். அது சாதிய பாகுபாடுகள் அற்ற இந்தியாவாக இருக்க வேண்டும், பாலின பாகுபாடுகள் அற்ற இந்தியாவாக இருக்க வேண்டும். ஆண் பெண் என்கிற பாலினத்திற்கு இடையிலான பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன்ஸ், ஏற்கனவே இருக்கிற இந்தியா டிஸ்கிரிமினேட்டரி இந்தியா. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விரும்புகிற இந்தியா ஈக்குவாலிட்டி என்கிற சமத்துவம் இந்தியா. டிஸ்கிரிமினேஷன் ஏன் இருக்கிறது? சாதிய சமூக அமைப்பு நீடிப்பதனால் இருக்கிறது. ஆண் மேலானவன் பெண் கீழானவன் என்கிற கருத்தியல் இங்கே நிலை பெற்றிருப்பதனால் அது நீடிக்கிறது. ஆகவே இந்த பாகுபாடு கலைந்த ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டுமானால் இங்கே நிறுவப்படுகிற அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இதுதான் சங்க பரிவாரங்களின் இறுதி இலட்சியம் என்ன என்றால், முஸ்லிம்களை விரட்ட வேண்டும் என்பதல்ல, கிறிஸ்தவர்களை விரட்ட வேண்டும் என்பதல்ல. அவர்களுக்கு தெரியும், முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தான். அவர்கள் யாரும் அராபியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை, ஐரோப்பாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை, அந்நிய தேசத்தை சார்ந்தவர்கள் இல்லை, இந்த மண்ணை ஆக்கிரமித்த கும்பல் இல்லை. இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், பூர்வீக குடிகள் தான். மதம் மாறி இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்பவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மீது வெறுப்பை விதைத்து பெரும்பான்மை இந்துக்களை ஓரணியில் திரட்டி ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டால்தான் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை சிதைக்க முடியும். இதுதான் சங்க பரிவாரங்களின் நோக்கம். ஏதோ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவியை பிடிக்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க நினைக்காதீங்க. அல்லது பிரதமர் பதவிதான் அவர்களது இறுதி இலட்சியம், இறுதி இலக்கு என்று கருதாதீர்கள். அந்த பதவியிலே தொடர வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லா மாநிலங்களிலும் தாங்கள் விரும்புகிற ஒரு அரசு அமைய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் விரும்புவதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டம் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஒரு அமைதி புரட்சியை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. சமூக நீதியின் மூலமாக சமத்துவத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அடிநிலையில் உயர்ந்தவர்கள் இன்றைக்கு ஆளுமை மிக்கவர்களாக தலைநிமிர்ந்து இருக்கிறார்கள். கோட்டு சூட்டு அணிந்து வீடு நடை போடுகிறார்கள். கூடி குறுகி நின்றவர்கள், சாடி அள்ளி கிடந்தவர்கள், கக்கூஸ் கழுவி கொண்டிருந்தவர்கள், தெருவை பொறுக்கிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு நீதிபதிகளாக, பேராசிரியர்களாக, துணைவேந்தர்களாக, வழக்குரைஞர்களாக என்று தலைநிமிர்ந்து இருக்கிறார்கள்.